இட்லிக்கும் தோசைக்கும் எத்தனையோ விதமான சட்னி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த சட்னியை ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா பெட்டு கட்டுறங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதுக்கு 10லேருந்து 15 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நான் 3/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்சர் ஜார்ல சேர்த்து தண்ணி எதுவுமே ஊத்தாம விழுதா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த டிஷ்க்கு ரொம்ப முக்கியமானது தண்ணி சேர்க்கக்கூடாது. கடாயில 100 ml போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு, அரைச்சி வச்சிருந்த பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் நல்லா செவர வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதிகமா சேர்க்கணும். எல்லாமே நல்லா செவந்ததும் அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது அதுல சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மிளகாய் தூள் சேர்த்த உடனே நல்லா சடசடன் கொதிக்க ஆரம்பிக்கும். பிளேட் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு.